91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். இல்ல கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்தாது விஜய் மல்லையா மாதிரியான ஆட்கள் மட்டுமா இல்ல அதானி அம்பானி எல்லாம் வந்து அவங்க வாங்கின கடனையும் ரைட்டா பண்ணிருக்காங்க. அந்த தொகை சொற்பங்க. இப்போ வந்து மேசிவ். நம்ம 146 கோடி மக்கள் வந்து என்ன உற்பத்தி பண்றோமோ அதை 12 கோடி மக்கள் உற்பத்தி பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ தனி மனித வருமானம்னு பார்க்கும்போது ஜப்பான் வந்து உலக நாடுகளில் 24வது இடத்துல இருக்குது. நம்ம 130வது இடத்துல இருக்கோம். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அம்பானி அதானி இது போன்றவர்கள் வந்து ஒரு 162 பேர் எடுத்துட்டீங்கன்னா கால் பங்கு ஜிடிபி அவங்க மட்டும் அந்த 162 பேருக்கு மட்டும் போயிடுது. ஸோ இந்த $2,888 பர் கேபிட்டாவோ இல்லை 4.18 ட்ரில்லியன் இந்த ஜிடிபி சைஸோ யாருக்கு போகுதுன்னா வெல்த்திக்கு ரிச்சுக்கு மட்டும்தான் போகுது. அந்த ஜிடிபி கணக்கிடுற முறையோட மெத்தடாலஜிங்கிறத வந்து எப்பயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓ அது ரகசியமாக வச்சுட்டு இருக்காங்க. இப்போ விட மாட்டேங்கிறாங்க. ஆர்டிஐல போட்டு கேட்குறாங்க, தர மாட்டேங்கிறாங்க. டாலர் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு ரூபாயை டம்ப் பண்ணான்னா ரூபாயின் மதிப்பு பயங்கரமாக சரிஞ்சிடும். சரிஞ்சுதுன்னா மற்ற எல்லா செக்டாரையும் அஃபெக்ட் பண்ணும். அடுத்த 10 ஆண்டுக்கு நிதியமைச்சர் பட்ஜெட் போடுறாங்கிறாங்க, 5 ஆண்டுக்கு பட்ஜெட் போடுறாங்கிறாங்க. இங்கே பாருங்க, பட்ஜெட்டுங்கிறது ஓராண்டுக்கு. ஸோ இது மாதிரி வந்து பொய்யா வந்து அரசியல் ரீதியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த லாபத்தை வச்சுக்கிட்டு வேற ஏதாவது புதிய முதலீடுகள் பண்ணலான்னா அரசனுடைய கட்டுத்திட்டங்கள் அந்த கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள், ரெகுலேஷன், அது வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. நீ குஜராத்துக்கு வந்து முதலீடு பண்ணு, யூபிக்கு வந்து முதலீடு பண்ணி, அவன் வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ணுன்ட்டு வரான். 16 லட்சம் கோடி ரூபாங்கிறது குமுலேட்டட். நீங்கள் இந்த எத்தனை வருஷம் இத்தனை லட்சம் கோடி ரூபா நான் வசூல் பண்ணுன்னு சொல்லுங்கள். விகட நேயர்களுக்கு வணக்கம். உலகின் பெரும் பொருளாதார நாடுகளில் 4வது இடத்தில் இருக்கும் ஜப்பானை தள்ளிவிட்டு அந்த இடத்துக்கு இந்தியா வந்துவிட்டதாக நிதி ஆயோக் அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி திரு PVR சுப்பிரமணியம் அவர்கள் சொன்ன கருத்து பெரும் சர்ச்சையாக இருக்கிறது. அதே போல் இந்திய ரிசர்வ் வங்கி தன்னுடைய இருப்பிலிருந்து 2,69,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறது. இதுவும் ஒரு பெரிய சர்ச்சையாக விவாதிக்கப்படுகிறது. இது போன்ற பொருளாதாரம் சார்ந்த பல விஷயங்கள் குறித்து விவாதிப்பதற்காக நம்மோடு சென்னை பல்கலைக்கழக பொருளாதாரத்துறையின் முன்னாள் தலைவர், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முன்னாள் உறுப்பினர், பேராசிரியர் திரு ஜோதி சிவஞானம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ உலகின் பெரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் வந்து முதலிடத்தில் அமெரிக்கா இருக்குது, 2வது இடத்துல சீனா இருக்குது, 3வது இடத்துல ஜெர்மனி இருக்குது, 4வது இடத்துல ஜப்பான் இருக்குது. நம்முடைய பிரதமர் வந்து ஒரு கடந்த பல ஆண்டுகளாக வந்து 5 ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம வந்து சீக்கிரம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காரு. இந்த நேரத்தில் வந்து நம்ம நிதி ஆயோக் அமைப்பினுடைய தலைமை செயல் அதிகாரி PVR சுப்பிரமணியம் அவர் சொல்லியிருக்காரு, நம்ம 4வது இடத்துல இருந்து ஜப்பானை தள்ளிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது பரபரப்பா என்னடா எல்லாம் இந்தியா நாடே வியப்பாக பார்க்குது, எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி விவாதிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த 2 நாளில் பார்த்தா அதே நிதி ஆயோக் அமைப்பினுடைய உறுப்பினர் அரவிந்த் வெர்மானி அவர் சொல்றாரு, இல்ல 2025 கடைசியில தான் நம்ம அந்த ஒரு இடத்த அடைவோம் அப்படிங்கிறாரு. ஏன் இந்த ஒரு முரண்பாடு, ஏன் இதை பத்தி இப்ப பேசுறாங்க, என்ன நடந்தது? முதல்ல வந்து IMF வெளியிட்டிருக்கிறது வந்து ஒரு மதிப்பீடு. ஒவ்வொரு ஆண்டும் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க. உலக பொருளாதாரம் மற்ற தனி நாடுகளுடைய பொருளாதாரம்லாம் வந்து எப்படி வளர்ச்சி அடையும், இந்த வருடம் என்ன வளர்ச்சி, அடுத்த வருடம் என்ன வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து மதிப்பீடு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மதிப்பீட்டில் வந்து அடுத்த ஆண்டு, அதாவது 25-26 நிதியாண்டு இருக்குல்ல, அதுக்கு இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியும் ஜப்பானுடைய பொருளாதார வளர்ச்சியும், அவங்களுக்கு வந்து கேலண்டர் ஆண்டு 25, அதாவது நடப்பு ஆண்டு முடிந்ததுன்னா, இது ரெண்டுலேயும் வந்து 4.189 ட்ரில்லியனோ என்னமோ இந்தியா வந்து அடையும் அப்படின்னும், இவங்க வந்து 4.1878 ட்ரில்லியன் அடைவாங்க. அதாவது 0.001 ட்ரில்லியன் வந்து ஜப்பானை விட நம்ம முன்னாடி இருக்கோம். அதனால் வந்து நம்ம வந்து 4வது பொருளாதாரம். இது வந்து IMF கொடுத்த அறிக்கை, IMF கொடுத்த மதிப்பீடு. ஒவ்வொரு நாடுகளோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்தியாவுக்கு வந்து வளர்ச்சி விகிதத்தை வந்து அவங்க 6.5லேருந்து 6.2 குறைச்சி மதிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சைஸ் ஆஃப் தி ஜிடிபி, நம்ம பொருளாதாரத்தில் அளவு வந்து வர ஆண்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஜப்பானோட ஒப்பிடும்போது 0.001 ட்ரில்லியன் அதிகமாகிடுச்சு. மார்ச் 26 முடிஞ்சு
கிட்டத்தட்ட அடுத்த வருடம் இதே மாதம் வந்து அந்த முழு ஆண்டுக்கான நம்ம மதிப்பீடு உண்மையான இது வளர்ச்சி விகிதம் என்னன்னு வரும். அப்போ தான் அது தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து 3.6-7 ட்ரில்லியனோ என்னமோ நம்ம சைஸ் ஆஃப் தி இது எக்கானமி இருக்குது. இல்லை, இதில் வந்து அவர் பிவிஆர் சுப்பிரமணியம் சொன்னது ஐஎம்எஃப் அந்த மதிப்பீடோட அடிப்படையில் தான் சொல்கிறார் அவர். ஆமாம், அவர் என்ன சொல்கிறாருங்க, அரசியல்வாதிகள் பொய் சொல்லலாம், அதிகாரிகளும் வந்து கூட சேர்ந்து பொய் சொல்கிறாங்க. அவருக்கு தெரியும் இது மதிப்பீடு, ஆனால் அடைஞ்சிட்டோங்கிற மாதிரி சொல்கிறாரு. பொய்யான ப்ரொஜெக்ஷன், இது பொய்யான ப்ரொஜெக்ஷனை பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு அதிகாரி. அதை தான் இன்னொருத்தர் கரெக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்னீங்களே இன்னொருத்தர் அரவிந்த் வீரமணியும் என்னமோ, அவர் வந்து இது ப்ரொஜெக்ஷன் தான். ப்ரொஜெக்ஷன்னா கணிப்பு, அடுத்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறத கணிப்பு. அந்த கணிப்பு நடைமுறைக்கு வரதுக்கு பல சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா அந்த கணிப்பு வந்து நிறைய அசம்ஷனுக்கு அடியில் இருக்குது. ரூபாய்க்கும் டாலருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ இருக்குன்னு ஒரு அசியூம் பண்ணியிருப்பாங்க. அது இன்றைக்கி மாறலாம். இன்றைக்கி ரூபாய்க்கு நிறைய நெருக்கடி வருது, ரொம்ப ஆர்பிஐ டிஃபெண்ட் பண்ணனால அதனுடைய மதிப்பு இன்னும் சரிய போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி மாறும்போது ட்ரம்ப் வந்து நாளைக்கு வேறு மாதிரி முடிவெடுக்கும் போது, இல்லை நம்ம பொருளாதாரம் தொடர்ந்து சரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஆர்பிஐ ஆட்டும் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் வந்து குறைவாக திருத்தி அமைக்கிறது பரவாயில்ல, ஆர்பிஐயே குறைவாக திருத்தி அமைச்சிருக்கு, வர ஆண்டு இன்னும் குறையும்னு கணிக்கிறாங்க, 6% தான் இருக்கும்னு கணிப்பு செய்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது வந்து இது நடைமுறைக்கு வருமாங்கிறது ஒரு கேள்வி. பிரச்சனை அது இல்லைங்க. நம்ம வந்து இந்தியாவில் வந்து தொடர்ந்து வந்து வளர்ச்சியை வந்து நம்ம எப்படி மதிப்பீடு செஞ்சுருக்கோம், பொருளாதாரத்தை பற்றிய விவாதம் எப்படி நடந்திருக்குன்னா, வளர்ச்சி அது கூடவே வந்து அது மக்களுக்கு பலன் அளிச்சுதான் அந்த வளர்ச்சி. அந்த வளர்ச்சியின் பலன் வந்து எல்லோருக்கும் போய் சென்று அடைஞ்சுதா இல்லையாங்கிறது தான் வந்து அரசியல் விவாதம். அதை நம்ம விவாதிக்கப்பட வேண்டியது இந்த விஷயம் தான். ஆமாம், அதுதான் 75 வருஷமாக விவாதிச்சிருக்கோம். நெஹ்ரு பீரியட்லேருந்து மன்மோகன் சிங் பீரியட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2014 வரைக்கும் விவாதம் எப்படின்னா, வளர்ச்சி பகிர்வு, பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும், அதை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். பகிர்ந்து கொடுக்கறதுல உள்ள சிக்கல்கள் பற்றி தான் வந்து இந்த திட்டங்கள்லாம், வறுமை ஒழிப்பு திட்டம், வேலையில்லா திண்டாட்டம், இதெல்லாம் வந்து பகிர்வில் உள்ள பிரச்சனைகள் தான். கிரீன் ரெவல்யூஷன், இதெல்லாம் வந்து பகிர்வில் உள்ள பிரச்சனையை தீர்க்கறதுக்கான எடுத்த முயற்சிகள். இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இதெல்லாம் வந்து பகிர்வு சரியாக நடக்கலை. அதனால தான் வந்து இந்த முயற்சிகள்லாம் அரசு எடுக்குது. இப்போ இவங்க வளர்ச்சியை அதை எப்படி பகிர்ந்து கொடுக்கறது, அதில் உள்ள குறைகளை பற்றிய விவாதத்தில் இருந்து அந்த பகிர்வுங்கிறதே எடுத்துட்டு வளர்ச்சி மட்டும், வளர்ச்சினா வளர்ச்சி கூட கிடையாது, சைஸு, எக்கானமியோட அளவு பெருசாகிடுச்சு பாரு, நான் 5 ட்ரில்லியனை நோக்கி போகிறேன், இப்போ நான் 4வது ஆகிட்டேன், கிட்டக்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இருக்குது பாருங்கள். அது வந்து மக்களுக்கு என்ன நடந்தது உங்கள் வளர்ச்சினால்? இந்த வருமானம் வந்து எல்லோரும் போய் சென்று அடைஞ்சுதா, இல்லை ஒரு சிலரை மட்டும் சென்று அடைஞ்சுதா, இப்படியெல்லாம் பார்க்கணும். ஸோ அது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இப்போ இந்த வளர்ச்சி வந்து நம்ம ஒட்டுமொத்த மக்களுக்கும் பலன் கொடுத்துருக்கா இல்லையாங்கிறத எப்படி பார்ப்போம்னா, வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கா, போதுமான வேலை வாய்ப்புகள், இந்த வளர்ச்சி வந்து போதுமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கா, பணவீக்கம் கட்டுக்குள்ளே இருக்குதா, எல்லாருக்கும் வந்து போதுமான குறைந்தபட்ச கூலி மற்ற இதெல்லாம் கிடைக்குதா, கல்வி, சுகாதாரம், பெண்கள் நலன், சமூக நலன், வயோதிகர்கள் நலன், சரி, அடிப்படை கட்டுமானம், இங்கே பாருங்க இதெல்லாம் நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தாதான் இந்த வளர்ச்சியின் பலன் வந்து எல்லோரையும் போய் சென்று அடைஞ்சுதா. அதே மாதிரி இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் போம். இந்த சைஸ் ஆஃப் தி ஜிடிபி ஒரு 4.18 ட்ரில்லியன் சொல்கிறாரு, இது வந்து எல்லாருக்கும் சமமாக பகிரப்பட்டிருக்கா, இதெல்லாம் கேள்வி. அதை பற்றியே போகாமல், அந்த பக்கமே போகாமல் 75 ஆண்டு காலம் இருந்த ஒரு அரசியல் பொருளாதார விவாதத்தை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பக்கமாக திருப்புறாங்க. வெறும் வளர்ச்சி 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 கூட இல்லைங்க, சைஸ் ஆஃப் தி ஜிடிபி, ஏன் ஜிடிபி பெருசாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால் யாருக்கு என்ன பலன், அந்த ஜிடிபி பெருசான ஜிடிபினால் உள்ள பங்கு வந்து அந்த வளர்ச்சி யாரை போய் சென்று அடைஞ்சுதுங்கிற கேள்வியை அவர் பேச தயாராக இல்லை. இப்போ அதை வந்து எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். எப்படின்னா, தனி மனித வருமானம்னு இன்னொன்று சொல்லுவோம். நீங்கள் ஜப்பானோட per capita income வேற ஒன்றும் இல்லை. இந்த வளர்ச்சியை உங்கள் மக்கள் தொகையோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஜப்பானோட மக்கள் தொகை 12 கோடி, 12.3 கோடி. ஒரு ஸ்டேட்டு, நம்ம மகாராஷ்டிரா ஸ்டேட் அளவு தான் அது. சைஸ்லேயும் ஏரியாவிலையும் சரி, மக்கள் தொகையிலையும் சரி, மகாராஷ்டிரா அளவு தான் ஜப்பான். இந்தியா எவ்வளோ பெரிய நாடு. ஸோ அந்த 12 கோடி பேர் உள்ள ஜப்பான், 12.3 கோடி பேர் உள்ள ஜப்பான், நம்ம இந்திய மக்கள் தொகையில் 10% கூட கிடையாதுங்க. ஆமாம், இங்கே 7-8%, 9% இருக்கும். இங்கே வாங்க 146 கோடி. நம்ம 146 கோடி மக்கள் வந்து என்ன உற்பத்தி பண்ணுறோமோ
அதை 12 கோடி மக்கள் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ பொருளாதார ரீதியாக இந்த ஒப்பீடே பெரிய தப்பா இருக்கு. தப்புங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வருமானத்தை 141 கோடி பேருக்கு பிரிச்சுக்கணும். அப்படி பிரிச்சிங்கன்னா $2888 வருது. நீங்கள் அவங்களுக்கு பிரிச்சிங்கன்னா 3,31,000 வருது. ஒரே அளவு தானே, ஒரு 0.00 தானே வித்தியாசம். 4.18 ட்ரில்லியன். ஓகே, இதை 146ஆல் பிரித்து அதை ஒன்று வச்சுக்கோங்க, 12ஆல் வகுத்து ஒன்று வச்சுக்கோங்க, எது அதிகம்? ஆனால் இது பிவிஆர் சுப்பிரமணியம் இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. ஏன்னா அதை விவாதத்திலே கொண்டு வரல. நம்ம தொடர்ந்து விவாதித்தது இதுதான். ஸோ தனி மனித வருமானம்னு பார்க்கும்போது இது ஜப்பான் 24வது இடத்துல இருக்குது. உலக நாடுகளில் 24வது இடத்துல இருக்குது. நம்ம 130வது இடத்துல இருக்கோம். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று. ரெண்டாவது, அங்கே முழுவதும் நகர்ப்புறமாக இருக்குது. புல்லட் ட்ரெயின் போகுது, ரோடு போட்டு இது மாதிரி டோல்லாம் வசூல் பண்ணுறதில்ல. மக்களை ஏமாற்றி கடுமையான டோல் வசூல் பண்ணுறதில்ல. நடுத்தர மக்களை புழியறதில்ல. பெட்ரோல் டீசலுக்கு இந்த அளவுக்கு வரி போடல. கார்பரேட் டேக்ஸ் தான் அதிகமாக வாங்குறாங்க. ஸோ அங்கே நகர்ப்புறம் 100% அதிகமாக வாங்குறாங்க. ஆமாம், எல்லாருக்கும் கல்வி இருக்குது. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்துமோ வாழ்நாள் நமக்கு 72 வருஷம். நம்மளை விட 12-13 வருஷம் அவங்களுக்கு அதிகம். 84.3 என்னமோ அவங்களோட. அது என்ன காட்டுது? அவங்களோட ஹெல்த் நம்மளை விட ஃபார் சுப்பீரியர். ஸோ மக்களினுடைய வாழ்க்கை தரம் அங்கே நம்ம கற்பனை கெட்டாத அளவுக்கு 24வது இடத்துல இருக்க உலக தரவரிசையில் அது நம்ம 130வது இடத்துல HDIயில் 133 என்னமோ இருக்கும். அதில் பாதாளத்தில் இருக்கோம். ஆப்பிரிக்க நாடுகளோட ஒப்பிடுற அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். அப்போ அதுக்கு என்ன காரணம்னா, இவ்வளோ 146 கோடி மக்கள் இவ்வளோ தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அதே அளவை 12 கோடி மக்கள் அங்கே உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட உற்பத்தி திறன் எந்த அளவுக்கு இருக்குது? ஸோ அதெல்லாம் ஒப்பிடாமல் இவங்க இந்த 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 தனி மனித வருமானம் கூட எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. இப்போ நான் சொன்னேன் $2,888. இதை ஏற்றத்தாழ்வு சொல்லுவோம். தனி மனித வருமானங்கிறது எல்லாத்தையும் கிடைச்சதில்ல. ஒட்டுமொத்த வருமானத்தை மக்கள் தொகையால் வகுத்து எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இது எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு அர்த்தம் இல்லை. இதில் 90% பேர் கிட்டத்தட்ட $288 தான். அவங்க 25,000 நம்ம சொல்கிறோம், மீடியன்னு சொல்லுவோம். அதிக பேருடைய வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,000 தான் மாதத்துக்கு. அது கிட்டத்தட்ட $288 தான். இதில் 10ல் 1 பங்கு தான் 90% மக்களுடைய வருமானம். இதில் வருமானம் சொத்தில் ஏற்றத்தாழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டேட்டாலாம் நான் ஆக்ஸ்ஃபார்ம் இவங்களாம் வெளியிட்டிருக்கிறாங்க. வருமானத்தில் 1% மேல்தட்டில் உள்ள 1% வருமானம் கிட்டத்தட்ட நம்ம வருமானத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவோட வருமானத்தில் ஜிடிபியில் 1/4 பங்கு இருக்குது. 10% எடுத்துட்டிங்கன்னா 57% வருமானம் 10% போகுது. 10% மக்களுக்கு 57% வருமானம் போகுது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 10% எடுத்துட்டு இந்த பர்கேபிட்டா போட்டிங்கன்னா, இந்த 57 எடுத்துகிட்டு பர்கேபிட்டா போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி $250 தான் வரும். 2,888ங்கிறது இந்த கணக்கீடுபடி, IMF கணக்கீடுபடி 10ல் 1 பங்குக்கு கீழே குறைஞ்சிரும். எப்போன்னா மேலே உள்ள 10% வருமானத்தை எடுத்துட்டிங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 57 60%. $100ல் $60 அவங்களுக்கு வருமானமாக போகுது. சொத்தில் எடுத்துக்கங்க. சொத்தில் எடுத்துக்கிட்டா 10%க்கு 77% 4ல் 3 பங்குக்கு மேலே சொத்து மேல்தட்டு 10%க்கு இருக்குது. 1%க்கு 40%க்கு மேலே சொத்து இருக்குது. இந்தியாவோட ஒட்டுமொத்த சொத்தில் 40% இருக்குது. இந்த ஜிடிபி இவங்க IMF கால்குலேட் பண்ணியிருக்கிறதுல குறைந்தபட்சம் இந்த பில்லியனர்ஸ்னு சொல்கிறோம்ல, அம்பானி, அதானி இது போன்றவர்களை ஒரு 162 பேர் எடுத்துட்டிங்கன்னா 1/4 பங்கு ஜிடிபி அவங்க மட்டும், அந்த 162 பேருக்கு மட்டும் போயிடுது. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சராசரி மாதம் இந்த கன்சம்ஷன் சர்வேலாம் வந்தது இல்லை, அது 5,000-6,000 தான் சொல்லுது. தமிழ்நாடு 7,000-8,000 சொல்லுது, ரூரல்லையும் அர்பன்லேயும். ஆல் இண்டியா ஆவரேஜ் 5,000-4,000 தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது $2,888 எங்கே இருக்குது? ஸோ இந்த $2,888 பர் கேபிட்டாவோ இல்லை 4.18 ட்ரில்லியன் இந்த ஜிடிபி சைஸோ யாருக்கு போகுதுன்னா வெல்த்திக்கு, ரிச்சுக்கு மட்டும்தான் போகுது. 90%க்கு பர் கேபிட்டா 200, அதில் 10ல் 1 பங்கு தான் பர் கேபிட்டா இன்கம், $288 தான் இருக்குது.
இன்னும் மற்ற குறியீடுலாம் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரியாதவங்க இன்னும் நிறையா இருக்காங்க. வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க இங்கே நிறையா இருக்கிறாங்க. வறுமையை வந்து அரசு கணக்கிடுறதை நிறுத்திட்டாங்க. கணக்கிடுறதை நிறுத்திட்டா கூட 5000 மாதம் வாங்குறான்னா அவன் எப்படி இருப்பான்? அவன் வளர்ச்சியை ரொம்ப சுபிஷமாவாக இருப்பான், வசதியாவாக இருப்பான் இல்லைங்களா? சாதாரண மக்கள் கிராமத்துலேயும் இதுலேயும் உள்ள அர்பனில் இன்ஃபார்மல் செக்டாரில் உள்ளவங்களாம் இவ்வளோ தான். ஸோ 90% வருமானம் வந்து இந்த ஆவரேஜ் பர் கேபிட்டாவில் 10% கூட கிடையாது. அவங்க சொத்து பார்த்திங்கன்னா கீழ்த்தட்டு மக்களில் பாதி பேருக்கு சொத்து வந்து 3% தான் இருக்குது. அதில் 10% கீழே உள்ள பாட்டம் 10% எடுத்து பார்த்தா 0.2 அவங்களுக்கு எந்த சொத்தும் இல்லை. 0.2% என்னென்னா அது ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ மேல்தட்டு 10%க்கு கிட்டத்தட்ட 40%, 10%க்கு 77% சொத்து இருக்குன்னா எந்த அளவுக்கு அது ஏற்றத்தாழ்வு? இப்போ சமீபத்தில் ரிசர்வ் வங்கியோட இந்த 2,69,000 கோடி ரூபாயை வந்து ஒரு ஈவுத்தொகை, எங்களோட ஈவுத்தொகைன்னு சொல்லி மத்திய அரசுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. மன்மோகன் சிங், ரகுராம் ராஜன்லாம் இருந்தப்போ அவங்க வந்து சுதந்திரமாக இண்டிபெண்ட்டாக சுயமாக யோசித்து முடிவுகள் எடுத்தாங்க. ஆர்பிஐயை வந்து உருவாக்குனது அரசு, ஒன்றிய அரசு தான் உருவாக்குது. உருவாக்கும்போது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, நீ சுதந்திரமாக இருக்கணும், தனியாக இருக்கணும், எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, நீ வந்து தனித்து இயங்கணும்னு சொல்லி உங்களை கம்ப்ளீட் அட்டானமி கொடுக்குறோன்னு சொல்லி அரசே வந்து அப்படி அவங்களுக்கு சுதந்திர உரிமை கொடுத்து தான் உருவாக்குது. உருவாக்கும் போதே நீ வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும், அரசுக்கு சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து உருவாக்குறாங்க. ஆனால் உருவாக்கிட்டு நிதித்துறை வந்து அவங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. நீ வந்து வட்டி விகிதத்தை குறை, அரசு வந்து கடன் அதிகமாக வாங்குது, கடன் அதிகமாக வாங்கும்போது வந்து வட்டி அதிகமாக இருந்ததுன்னா அவங்க அதிகமாக செலுத்தணும், அதனால் நீ வந்து வட்டி விகிதத்தை குறை அப்படிங்கிறாங்க. அது ஆர்பிஐ ஒத்துக்கக்கூடாது. ஏன் ஒத்துக்கக்கூடாதுன்னா அவங்களோட தலையாய நோக்கம் வந்து விலைவாசியை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. அதுதான் வந்து அடிப்படையான அவங்களுடைய இது. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ரூபாய்க்கும் டாலருக்கும் உள்ள மதிப்பை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறது, பேங்கிங் ரெகுலேஷன் பண்ணுறது, ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பொறுப்பு. ஆனால் மிக முக்கியமான பொறுப்பு இதில் வந்து விலைவாசி வந்து 4% தாண்டாமல் வச்சுக்கிறது தான் அவங்களோட. அந்த பணிக்கு வந்து அரசு தலையீடாக இருக்கக்கூடாது, அதனால் அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கணும்னு தான் வந்து நம்ம அவங்கள உருவாக்கியிருக்கோம். அதன்படி இவங்களாம் இருந்தாங்க. ரகுராம் ராஜன், மன்மோகன் சிங் இதெல்லாம் வந்து அந்த சுதந்திரத்தை வந்து முழுமையாக பயன்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு வந்து டிமானிட்டைசேஷன் வந்து ஒன்றிய அரசு வந்து எடுக்கும்போது ரகுராம் ராஜன் ஒத்துக்கலை. ஸோ அது மாதிரி நம்ம சொல்கிறத கேட்குற ஆளுநர்கள் அங்கே இல்லைங்கிறப்போ வந்து அடுத்த டேர்ம் வந்து அவருக்கு கிடைக்கல, அவர் அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்தவர் வந்து உர்ஜித் பட்டேலா இல்லை, ஆமாம், அவரும் வந்து இது மாதிரி போயிடுறாரு. இவங்க பொருளாதார ஆலோசகர்கள் கூட அரவிந்த் சுப்பிரமணியம், பனகாரியா, இவங்கெல்லாம் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து அவங்க அட்வைஸ் சொல்லி அவங்க கேட்கலங்கிறப்ப அவங்களே கூட போயிருக்கிறாங்க. ஸோ எமினன்ட் எக்கானமிஸ்ட், ப்ரொஃபஷனல் எக்கானமிஸ்ட் வந்து சொல்கிறத இந்த அரசு கேட்கலங்கிறது நல்லா தெரியுது. அந்த சூழலில் நமக்கு வசதியானவங்களை வந்து வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்கிறது? அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒர்க் பண்ண அரசு அதிகாரிகளை, ஐஏஎஸை அதில் போட்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த துறையில் வந்து போதுமான, அது வந்து டெக்னோக்ராட்னு சொல்லுவோம். இப்போ மன்மோகன் சிங் வந்து ஒரு டெக்னோக்ராட், அவருக்கு வந்து அந்த துறை தெரியும், நிர்வாகம் தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ அது மாதிரி இருக்க வேண்டிய இடத்துல அந்த துறை ரீதியான ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லாமல், ஸ்ரீரங்கராஜன் இருந்தார், ஆமாம், ஸ்ரீரங்கராஜன் இருந்தார், ஒய்வி ரெட்டி இருந்தார், அவங்களாம் அது மாதிரி. இப்போ வரவங்க சென்ற கவர்னரும் இப்போ இந்த கவர்னர், அவர் 2 டேர்ம் இருந்துட்டார், இவரும் வந்து இப்போ போட்டிருக்காங்க. இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், அவங்க மேலே எந்த குறையும் இல்லை. பட் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பொருளாதாரம் தெரியாது, முக்கியமாக இந்த துறை தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்து அவங்கள போட்டுட்டு அவங்க வந்து இந்த இதுக்கு ஈல்டு ஆகிறாங்க. ஆனால் ஆட்சியாளர் சொல்கிறத கேட்குறாங்க. அதுதான் தெரியுது. இப்போ இந்த 2 இப்போ ரகுராம் ராஜன் கூட கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்? 50,000 கோடியோ என்னமோ கொடுத்தாரு. எனக்கு ஒன்றும் ப்ராஃபிட் தேவையில்லை, நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து இதை மாதிரி இன்கம் ஜெனரேட் பண்ணணுன்னு போய் டாலரை விற்கல. ரூபாயை ஸ்டேபிளாக வச்சுக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். இது மாதிரி டாலர் ட்ரேடு பண்ணி ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டில் கேம்பிள் பண்ணி வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணி அதை அரசு கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து அவருக்கு இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை, கிட்டத்தட்ட ஒரு 2,69,000 கோடியை வந்து மத்திய அரசு தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்னா இது ரிசர்வ் வங்கிக்கு என்ன பாதிப்பு இல்லை? அதான் அவங்க வந்துங்க இது என்ன செய்வாங்க, நார்மலாக அவங்க வந்து எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு 25% ஒரு ரிசர்வ் வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்லேருந்து இந்த மேசிவாக 80 பில்லியன் டாலர், 90 பில்லியன் டாலர்லாம் போய் ஓப்பன் மார்க்கெட்டில் விற்று இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆர்பிஐ கவர்னர் இருந்தப்போ ஸ்டெடியாக இருந்தது. ஒரு அறிவிப்பு செஞ்சாருன்னா போதும்,
ரூபா வந்து ஸ்டெடியாக ஓ. இருக்கும். இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். ரகுராம் ராஜன் ஒரு அறிவிப்பு பண்ணார்னா போதும். ஒன்றும் இல்லை, அமெரிக்கா வந்து ஒரு தடவை குறும் பண்ணுறப்ப நீங்கள் வந்து மற்றவங்க மேலே என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறத வந்து கணக்கில் எடுக்காமல் நீங்களே நடந்தீங்கன்னா நாங்களும் வந்து சில நடவடிக்கைகள் எடுப்போம். அது வந்து உங்களுக்கும் வந்து இதாக இருக்கணும்னா ஸ்டெபிலைஸ் ஆகுது, ஓ. ரூபாய் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது. ஸோ அது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. இன்றைக்கி இவங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லை. அதனால் ஓப்பன் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட்டை நம்ம ட்ரேட் பண்ணுறோம்ல, அது மாதிரி டாலரை வந்து ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடிங்கில் வந்து விற்கிறதும் வாங்குறதும் செய்யும்போது உங்களுக்கு இன்கம் கெயின் வருது. அந்த இன்கம் கெயினை வந்து அந்த எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும். அதுக்கு பயன்படுத்தாமல் அரசுக்கு கொடுக்குறாங்க. 2008 வந்து உலக அளவில் ஒரு பெரிய நெருக்கடி, உலக பொருளாதார நெருக்கடி வந்து பொருளாதார மந்தம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ எல்லா நாடுகளும் பாதிக்கப்படும், அமெரிக்கா உட்பட கடுமையாக பாதிக்கப்படும். எக்ஸாக்டா. ஆனால் இந்தியா ரொம்ப சேஃபாக இருந்தது. ஆமாம். அப்போ ப. சிதம்பரம் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம காரணமாக நம்ம சிஸ்டம் அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்கோம். ரொம்ப வந்து நம்ம அதான் சொல்ல வரேன். அது மாதிரி சிஸ்டத்தை தான் வந்து ரகுராம் ராஜன், இங்கே பாருங்க மன்மோகன் சிங் இவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இது மாதிரி ரிசர்வை வந்து அந்த ரிசர்வை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் விற்காமல் அதை முழுசாக வச்சுக்கிறது, இந்த ரிஸ்க் பஃபரை அதிகப்படுத்துறது, 7.5% பதிலாக 8%, 10% ஆக்கிறது, அந்த எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க்குங்கிற பேஸை வந்து 25க்கு பதிலாக 30 வச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கு அதை ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே வேற இருக்கணும். இன்றைக்கி அன்சர்டனிட்டி கிரைசிஸ்லாம் சான்சஸ் அதிகமாகிறப்போ அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கணும். அதை ஸ்ட்ரென்தன் பண்ண அதை பயன்படுத்தாம இப்போ அன்சர்டனிட்டின்றது இப்போ அதிகமாயிட்டு இருக்குல்ல. இப்போ அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் 2008 விட இன்னைக்கு அதிகமாக இருக்குல்ல. ட்ரம்ப் நாளைக்கு என்ன ட்ரம்ப் மிரட்டிட்டு இருக்காரு, அது ஒரு அச்சுறுத்தல் தானே சார்? அந்த டாரிஃப் பிரச்சனை பெரிய அச்சுறுத்தல். அந்த பெரிய அச்சுறுத்தல் இல்லாம தொடர்ந்து நம்ம பொருளாதாரம் வந்து சவால்களை அடி வாங்கிட்டே இருக்குது. டிமானிட்டைசேஷன் பெரிய அடி, அதுல இருந்து எழுந்ததுக்குள்ள ஜிஎஸ்டி வந்தது, ஜிஎஸ்டில இருந்து எழுந்த பிறகு கோவிட் வந்தது, கோவிட்லேருந்து எழுந்தோன்னு நினச்சோம். இப்போ பார்த்தா திரும்ப பொருளாதாரம் சரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்த வருஷமும் இன்னும் 6 கீழே போகுங்கிறீங்க. நீங்கள் 8-9% நம்ம இருந்தது. இவங்க 2-3 தடவை வந்து உயர்த்தி மதிப்பீட்டும் வந்து அது இன்னும் 6% தாண்டலைன்னா அது உண்மையிலே வந்து 3-2% தான் இருக்கும். அந்த பிஜேபி வந்து அந்த ஜிடிபி கால்குலேஷனை மாற்றினா அதில் வந்து ஜிடிபி நம்பர் வந்து அதிகமாச்சு. ஆமாம், அதுவே தவறுன்னு சொல்லி பொருளாதார அரவிந்த் சுப்பிரமணியம் கணக்கு போட்டு கரெக்டாக டேபிள் போட்டு காட்டியிருக்காரு. உதாரணத்துக்கு ஜிடிபி 6% வருதுன்னா மக்கள் நீங்களும் நானும் செய்கிற நுகர் வந்து 2% வளருதுன்னா பவர் டிமாண்ட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இது ஸ்டீல் டிமாண்ட் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, ஏர் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகலை. இப்போ ஜிடிபி உயர்ந்ததுன்னா இதெல்லாம் உயரும். இப்போ ஜிடிபின்னு எடுத்துக்கிட்டா இப்போ கோவிட் பீரியடில் 2020-21 5.8 இருந்தது. அப்போ உற்பத்தி இல்லை, எல்லாம் அப்படியே மந்தமாக இருந்தது. இந்த வேலையும் நடக்கலை, அது நியாயமாக இருந்தது. அடுத்து 2021-22 9.7%. இடையில வந்து 24% கீழே போணுச்சு. கீழே போயிட்டு அதை வந்து டெட் கேட் பவுன்ஸும் 24% கீழே போயிட்டதுனால அங்கிருந்து வரும்போது அது 9%. 9.7 வந்தது காரணம் இருந்தது, டெட் கேட் பள்ளத்தில் விழுந்துருச்சு. 24% கீழே விழுந்து எழுந்திருக்கும் போது அது 9 அவ்வளோ வேகத்துக்கு மேலே போகும். திரும்ப கீழே டெட் கேட் பவுன்ஸுங்கிறது என்ன, ஒரு தடவை விழுந்து எழுந்திருக்கும், அப்புறம் அப்படியே டெட் ஆகி கீழே திரும்ப போயிடும் இல்லையா? அது மாதிரி போயிடுச்சு. இப்போ திரும்ப வந்து இது 6%க்கு போயிடுச்சு. இப்போ வர ஆண்டுக்கு 6%ங்கிறாங்க. இது பல முறை உயர்த்தி மதிப்பீட்ட கணக்கீடு. ஸோ யூபிஏ பீரியடோட ஒப்பிடும்போது பார்த்தா இதில் 3-4% குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சிட்டு அரவிந்த் கணக்கு போட்டு காமிச்சார். ஸோ அப்படி குறைச்சிட்டிங்கன்னா இது 2-3% தான் இருக்கும். அப்போ இது ஒரு பெரிய மேஜர் அன்சர்டனிட்டி. எக்கானமி வந்து ஒரிஜினலாக கணக்கு போட்டால் 2-3% தான் இருக்கும். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட முன்னாடியே சொன்னார், இது வந்து முதல் டயத்திலே வந்து 2% உயர்த்தி கணக்கிடப்பட்டிருக்குன்னாரு. அதுக்கப்புறம் 2-3 தடவை மாற்றினாங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3-1% தான் உண்மையாக இருக்கும். பாஜக ஆதரிக்கக்கூடிய பொருளாதார நிபுணர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இப்போ போயிட்டு இருக்க அதே பொருளாதார பாதையில் போச்சுன்னா இப்போ 4வது இடத்துக்கு ஜப்பானை தள்ளிட்டு 4வது இடத்துக்கு வந்துருன்னு சொல்கிறாங்கல்ல, ஜெர்மனி தள்ளிட்டு 3வது இடத்துக்கு வந்துடும் அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற கணக்கு வேற மாதிரி இருக்கு. இல்லைங்க, அதாங்க நீங்கள் இப்போ இந்த இதில் தானே அந்த சைஸ் ஆஃப் தி ஜிடிபியே மாறுது. நீங்கள் கணக்கிடுறதே வந்து முறையே மாற்றினீங்கன்னா இப்போ நான் வந்து உண்மையான ஜிடிபி 2% தான் இருக்குங்கிறேன். 6% இருக்குதுன்னா அது அந்த அளவுக்கு உயர்த்தி மதிப்பிட்டுருக்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், அந்த ஜிடிபி கணக்கிடுற முறையோட மெத்தடாலஜிங்கிறத வந்து எப்பயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரகசியமாக வச்சுட்டு இருக்காங்க. இப்போ விட மாட்டேங்கிறாங்க. ஆர்டிஐல போட்டு கேட்குறாங்க, தர மாட்டேங்கிறாங்க.
பிரமித் பட்டாச்சாரியான்னு ரெகுலராக வந்து மின்ட்டில் எழுதுவார், பெரிய எக்கானமிஸ்ட் அவர். பிரமித் பட்டாச்சாரியா தொடர்ந்து எழுதுறாரு இதை. ஏன் நீங்கள் இந்த மெத்தடாலஜி ரிலீஸ் பண்ணக்கூடாதுலாம் கேட்குறாங்க. அந்த மெத்தடாலஜி ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் உங்களை ஏன் நம்பணும்? பிரைம் மினிஸ்டர் வந்து 5 ட்ரில்லியன் எக்கானமின்னு சொல்கிறது ஓகே. ஒரு அதிகாரி சொல்கிறாருன்னா, ஒரு அதிகாரி இது ப்ரொஜெக்ஷன் கூடங்கிறது கூட தெரியாமல் இது நம்ம அடைஞ்சிட்டோங்கிற மாதிரி 4.1 ட்ரில்லியன் அடைஞ்சிட்டோங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த நிதியாண்டே முடியலையே இன்னும். அது இல்லையா, முதல் காலாண்டில் தானே இருக்கும். இன்னும் 3 காலாண்டு முடிஞ்சு 1 காலாண்டுக்கு அப்புறம் தான் அதனுடைய உண்மையான டேட்டா நமக்கு வரும். அப்போ வந்து 1 வருடத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு, ஒரு அதிகாரி சொல்கிறாருன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு இந்த இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறாங்க, அதில் நம்பகத்தன்மை இல்லை. அது அதை விட்டுங்க. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்சர்டனிட்டி உள்ளேயே நிறையா இருக்குது, சவால்கள். எக்ஸ்டர்னல் இதில் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. அந்த சூழலில் உங்களுடைய எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க்கை இதெல்லாம் கிடைச்சிதுன்னா அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும். ரிஸ்க் பஃபரை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா நீங்கள் ரகுராம் ராஜன் இருந்த மாதிரி 2008 நம்ம எக்கானமி ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி எப்பயும் இருக்கும், எந்த ஒரு சவால் வந்தாலும் இருக்கும். பட் இன்றைக்கி இவங்க இது மாதிரி இருக்கும்போது இப்போ இவங்களே வந்து இது குறைஞ்சிருச்சுன்னா டாரிஃப் ட்ரம்ப்பு தான் காரணங்கிறது, கோவிட் தான் காரணங்கிறது, எதையாவது ஒன்றை வந்து எக்ஸ்கியூஸ் சொல்ல. இது வந்து அந்த மாதிரி ஒரு பொருளாதார ஒரு கிரைசிஸ் வருது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ண முடியல, ரிசர்வ் பேங்கால் சமாளிக்க முடியல அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை கொண்டு விடுச்சு? இங்கேருந்து கேபிட்டல் ஃப்ளோ $700 பில்லியன் கிட்டத்தட்ட இங்கே ரிசர்வ் இருக்குது சார். இந்த ரிசர்வ் வந்து ஒரே நாள் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரூபா கீழே விழும். ரூபா கீழே விழுந்ததுன்னா உங்கள் டாலரை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு ரூபாயை டம்ப் பண்ணான்னா ரூபாயின் மதிப்பு பயங்கரமாக சரிஞ்சிடும். சரிஞ்சதுன்னா மற்ற எல்லா செக்டாரையும் அஃபெக்ட் பண்ணும். ஜென்ரல் ஈக்குலிபிரியம் சொல்லுவோம். ஒன்று அஃபெக்ட் ஆனால் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ எக்கானமி, நுகர்வு, ஏற்கனவே நுகர்வெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு, முதலீடு இல்லை, ஏற்றுமதி குறைஞ்சிருக்குது. இல்லை, இதை வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது பொருளாதாரத்தில். இலங்கை வந்து எவ்வளோ கிரைசிஸ் சந்திச்சதுன்றதை பார்த்தோம். அந்தளவுக்கு போகுமா? இல்லைங்க, சரி, அவங்களெல்லாம் நம்ம ஒப்பிட வேண்டாம். நம்ம சைஸ் ஆஃப் தி எக்கானமி பெருசு. சரி, நம்மளுடைய சைஸ் வந்து பெருசு, நம்மளோட கம்போசிஷன் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டு. நம்மளை வந்து ஒப்பிடும்போது நம்ம முன்னாடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம், நம்மளையே நம்ம ஒப்பிட்டு நம்ம முன்னாடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் அது மாதிரி நீங்கள் பண்ணணுமா வேண்டாமா? நீங்கள் இந்த மாற்றம்லாம் பண்ணாமையே வந்து 8-9% போனோம். இதே மாதிரி கிரைசிஸை எந்த ஆபத்தும் இல்லாமல் சமாளித்து வெளியே வந்தோம். இன்றைக்கி அது மாதிரி சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கி அதே மாதிரி சமாளிப்போமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நீங்கள் கணக்கிடும் ஜிடிபியே வந்து அதிகமாக இருக்குது, அது உண்மையாக இல்லை. அப்படி உயர்வாக மதிப்பிட்ட ஜிடிபி 6% தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஒரு கிரைசிஸ் இருந்ததுன்னா ஆர்பிஐ வந்து இது மாதிரி ரிசர்வை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை கவர் பண்ண கொடுக்குது. அதையும் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை விற்று கொடுக்குது. அப்போ இந்த ரிஸ்கெல்லாம் வந்து அதிகமாகும்ல. உங்கள் மேலே நம்பிக்கை. கடந்த 1 வருடமாக வந்து அதிகமாக வெளியே பணம் போயிட்டுருக்குது. கடந்த 1 வருடத்தில் முதலீடுகள், அந்நிய முதலீடுகள் போகிறது ஒரு பக்கம், இந்திய முதலீடுகள் வெளியே போகுது, ரொம்ப கடுமையாக போயிட்டுருக்குது. அதனால தான் வந்து நமக்கு வந்து எஃப்டிஐ வந்து 96% சரிஞ்சிருக்குங்கிறாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 96% சரிஞ்சதுக்கு காரணம் இங்கிருந்து நிறையா வெளியே போயிருக்குது. ஸோ இது 10 வருடத்தில் 11 வருடத்தில் இந்த அளவுக்கு குறைவாக இருந்ததில்லை. ஸோ இது மாதிரி ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷனில் ஆர்பிஐ வந்து இவ்வளோ பெரிய பணத்தை வந்து அவங்களுடைய ரிஸ்க் பஃபரையும் எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க்கையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தாமல் அரசுக்கு கொடுக்குறாங்க, ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை கவர் பண்ண கொடுக்குறாங்க. அரசும் வந்து வரி வருவாயை வசூல் பண்ணாமல் இது மாதிரி இது சொத்தை விற்கிறது, குத்தகைக்கு விடுறது, மானிட்டைசேஷனுங்கிற பேரில். ஸோ இது மாதிரி வருவாயை, வரி அல்லாத வருவாயை நம்பி இருக்கிறதுங்கிறது வந்து மாநிலங்களையும் பாதிக்கும். பொருளாதாரத்தை பாதிக்கிறது ஒரு பக்கம், மாநிலங்களோட இதெல்லாம் நீங்கள் பகிர்ந்துக்கிறதும் இல்லை. இந்த வரி வருவாய்களை, வரி அல்லாத வருவாய், இப்போ இந்த 2.6 லட்சம் கோடி இது ஒன்று, கிட்டத்தட்ட வந்து செஸ்ஸு சர்ச்சார்ஜ் இதில் வந்து 4-5 லட்சம் கோடி ரூபாய் வருது. இப்படி இதெல்லாம் போய் பார்த்தா 30-40% வந்து வரி அல்லாத வருவாய் வருது. அது மாநிலங்களோட நீங்கள் பிரிக்கிறது இல்லை. 41% மாநிலங்களுக்கு போகணும்ல. இப்போ இதுலேருந்து மாநிலங்களுக்கு கிடைக்காது. அது அங்கே உள்ள மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளுக்கு, செலவுகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லையா? கல்வி, சுகாதாரம், இது மாதிரி மக்களுக்கு நேரடியாக பலனுள்ள செலவுகள் எல்லாம் மாநிலங்கள் தான் செய்யுது. அந்த செலவுக்கு வந்து ஒன்றியத்திலிருந்து 41%, ஒன்றியத்தினோட ஒட்டுமொத்த வருவாயில் 41% அவங்களுக்கு பிரித்து கொடுத்தா தான் அவங்க செய்ய முடியும். ஏன்னா வரி வந்து அதிகமாக ஒன்றியத்துக்கிட்ட தான் வருது, ஆனால் அது மொத்தமும் அவங்களுக்கு சொந்தம் இல்லை. அந்த 41% இவங்களுக்கு பிரிக்காத வழியாக வரி அல்லாத வருவாயை அதிகப்படுத்திட்டே போகிறாங்க. இவ்வளோ நெருக்கடி இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. இதுக்கு மத்தியில் இப்போ தமிழ்நாடு வந்து நம்ம ஜிடிபி, நம்ம இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் வந்து
9 புள்ளி சம்திங் 10% அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 10% ஆமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமா ஆமா ஜிஎஸ்டிபி 8% இருக்கு. இது எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் சாத்தியமாது? இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் எப்படி இல்ல அதான் செஞ்சிருக்காங்க? நான் சொன்னேன். இப்போ நீங்க ஜப்பானோட கம்பேர் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, அங்கே நகர்ப்புறமயம் அதிகமாக இருக்குது, கல்வி சுகாதாரம் வளர்ச்சி இதெல்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து தேசிய அளவை ஒப்பிடும்போது இப்போ விவசாயம் வந்து ஒன்றியத்தில் வந்து அதிகமான பங்கு இருக்குது. 45% உழைப்பாளர்கள் வந்து விவசாயத்தில் நம்பி இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட கிடைக்கிற வருமானம் 15 ரூபா 17 ரூபா தான் கிடைக்குது. அந்த சதவிகிதம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்குது. விவசாயத்தை சார்ந்து இருக்கிறவங்க வந்து 37% 40% இருக்காங்க. அவங்கள்ட்ட வர வருமானம் வந்து குறைவாக இருக்குது. மற்றது மேனுஃபேக்சரிங் 10% தான் விவசாயத்தோட பங்களிப்பு. ஸோ மேனுஃபேக்சரிங் சர்வீசஸில் வந்து நம்ம அதிகமாக இருக்கும். 24% மேனுஃபேக்சரிங் இருக்கும், சர்வீசஸ் நிறையா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய கம்போசிஷன், வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, உட்கட்டமைப்பு, சமூக நல வளர்ச்சி, சமூக வளர்ச்சி இது எல்லாமே வந்து முற்றிலும் மாறுபட்டது ஒன்றிய அரசோட தேசிய அளவில் கம்பேர் பண்ணும்போது. அதனால் இங்கே வந்து சாத்தியம். அதனால தான் வந்து சென் வந்து 2003 நிச்சயமற்ற பெருமைங்கிற புத்தகத்தில் வந்து தமிழ்நாடை வந்து உலக நாடுகளுடைய சைனாவோட ஒப்பிடுறாரா. அதாவது இதையும் யூபியையும் தமிழ்நாடையும் ஒப்பிட்டு நம்ம எப்படி வந்து வளர்ந்த நாடுகள் மாதிரி இருக்கிறோம், அவங்க எப்படி பின்தங்கிய நாடுகள் மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதற்கு காரணம் வந்து இங்கே உள்ள இந்த திராவிட இயக்க வரலாறு, அவங்களுடைய அந்த வளர்ச்சி போக்கு அதெல்லாம் வந்து நிறைய நம்ம பேசியிருக்கோம். கல்வி சுகாதாரம் சமூக நலத்துக்கு முதல்ல அக்கறை எடுத்து அதை செஞ்சாங்க. அதற்கப்புறம் அது வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து உதவி பண்ணிச்சு. ஆனால் அவங்க வந்து முதல்ல பொருளாதார வளர்ச்சி, இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல மன்மோகன் சிங்லாம் வந்து க்ரோத் வித் டிஸ்ட்ரிபியூஷன், வளர்ச்சி அடையணும், அதை தான் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அது ஃபெயிலியர் ஆன பிறகு வந்து மற்ற முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. ஸோ டைரெக்டாக அரசு உதவி பண்ணுன்னு. இப்போ இவர் வந்து அது எல்லாத்தையும் விட்டுட்டு பகிர்வை பற்றியே பேசாமல் சைஸ் ஆஃப் தி எக்கானமி மட்டும் வந்து 5 ட்ரில்லியன் 7 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது 47 இவங்க இருப்பாங்களா அரசில்? அடுத்த 10 ஆண்டுக்கு நிதியமைச்சர் பட்ஜெட் போடுறாங்கிறாங்க, 5 ஆண்டுக்கு பட்ஜெட் போடுறாங்கிறாங்க. இங்கே பாருங்கள், பட்ஜெட்டுங்கிறது ஓராண்டுக்கு. ஸோ இது மாதிரி வந்து பொய்யா வந்து அரசியல் ரீதியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு, நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்நாட்டில் முதலீடு பண்ணுறவங்க வந்து அந்த அவங்க ஏற்கனவே அந்த பிளானை வந்து ஸ்கிராப் பண்ணுறாங்க. அந்த திட்டங்களை வந்து குறைச்சிட்டு அப்படியே அதை வந்து ஸ்கிராப் பண்ணிட்டு வெளிநாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆட்சியாளர் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரொம்ப ஒரு சீரியஸான விஷயமா இல்லைங்க. முன்னாடி வந்து நுகர்வு இல்லை, அதனால இருக்கிற கெப்பாசிட்டி வந்து அதிகமாக பயன்படுத்தப்படல, அதனால வந்து நாங்கள் கூடுதல் முதலீடு பண்ணலங்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு லாபம் நிறையா வந்திருக்குது. கார்பரேட் டேக்ஸ் கன்செஷன்லாம் கொடுத்த பிறகு அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் வந்திருக்குது. அந்த லாபத்தை வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது புதிய முதலீடுகள் பண்ணலான்னா அரசனுடைய கட்டுத்திட்டங்கள், அந்த கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள், ரெகுலேஷன், அது வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. நீ குஜராத்துக்கு வந்து முதலீடு பண்ணு, யூபிக்கு வந்து முதலீடு பண்ணிப்பா. அவன் வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ணுன்ட்டு வரான். அவனை கூப்பிட்டு நீ வந்து ஆப்பிளில் கூப்பிட்டு நீ வந்து இதில் பண்ணு. இப்போ அவங்களுக்கு மாய்ஸ்சர் இல்லாமல் இருக்கணும். சில இங்கே நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, கவர்மெண்ட் வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது, இது போன்ற கண்டிஷனுக்காக அவன் இங்கே வரான். அவனை கூப்பிட்டு நீ வந்து அங்கே வந்து பண்ணின்னு மிரட்டினா அவனை எதுவும் பண்ணலன்ட்டு வெளியூருக்கு எடுத்துகிட்டு போயிடுறான். அதே மாதிரி இங்கே உள்ளவங்க, நேற்று காட்ரேஜே ஒருத்தர் முந்தா நேற்று வந்து பேசியிருக்கிறாரு, இந்த அரசனுடைய கட்டுத்திட்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் வந்து அதிகமாக இருக்குது, முதலீடு செய்ய முடியலன்னு காட்ரேஜினுடைய அதிபர் வந்து பேசியிருக்கிறாரு, முந்தா நேற்று பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே பஜாஜ் இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சிலருக்கு வந்து அனுகூலமாக குரோனி கேபிட்டலிசமோ, ஒரு சில பேருக்கு அனுகூலமாக அரசே வந்து கொள்கைகளை இது பண்ணுறது, பாலிசிஸை மாற்றுறது, சட்டங்கள் இயற்றுறது, இதெல்லாம் வந்து இது வந்து முதலீடுகள்லாம் வெளியில் போகுது. ஏற்கனவே திட்டமிட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலை, அதை கைவிடுறாங்க. அதுதான் அப்படின்னா வந்து அதுதான் வந்து வேலைவாய்ப்பை நம்ம நாட்டுக்கு கொடுக்கக்கூடியது, வேலைவாய்ப்பை பெருக்கக்கூடியது. அது மூலமாக வந்து ஏற்கனவே வந்து வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து வேலைவாய்ப்பு இல்லை. இப்போ உத்தரப்பிரதேசத்திலே வந்து ஒரு தேர்தலில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து வெடிச்சது. அப்படின்றப்ப இருக்கிற அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்கிராப் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? வேலை வாய்ப்புகள்லாம் சுத்தமாக இருக்காதுங்க. இல்லை, அதனால தான் இந்த இதை தான் சொல்கிறோம். வளர்ச்சி வந்து ஜிடிபி எப்படி பலன் தரும்னா, மக்களுக்கு எப்படி பலன் தரும்னா, அதுக்கும் இதுக்கும் உள்ள லிங்க்கு வேலைவாய்ப்பு தான். ஸோ வேலைவாய்ப்பே உருவாகாமல் ஜிடிபி மட்டும் பெருசாகுதுன்னா அது ஒரு சிலருடைய ஜிடிபி, அந்த ஜிடிபி ஒரு சிலர் பட்டுக்கு போகுது. ஸோ அதனால் வந்து அது பரந்துபட்ட வளர்ச்சி இல்லை, பரந்துபட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கலை, ஸோ வருமான பகிர்வு நடக்கலை. அதை பற்றிலாம் இவங்களுக்கு வந்து அதாவது
சிறு குறு தொழில்கள் தான் வந்து ஒரு ஒரு நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. அது ஜிஎஸ்டி, பணமதிப்பிழப்பு அந்த நடவடிக்கைலாம் பெரிய அளவு பாதிக்கப்பட்டது. அடுத்து வந்து கோவிட் வந்தது. இப்போ அது மீண்டும் வந்திருக்குதா? எப்படி இருக்குது? இல்லைங்க, இன்னும் வரல. லார்ஜ் ஸ்கேல் செக்டார் வந்து நல்லா இருந்தால் தானே இங்கே ஹெவி பெரிய துறைகள் வந்து பெரும் துறைகள் சரியாக இருந்தால் தான் அவங்க தான் இவங்களுக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுக்கணும். அம்பத்தூர் எடுத்துங்க, பாடி எடுத்துங்க, இந்த டிவிஎஸ், லூகாஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களே, எம்ஆர்எஃப், இந்த மாதிரி டன்லப், இதெல்லாம் அவங்க நிறைய ஆர்டர் இருந்தால் தானே வந்து இவங்க சுற்றி இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து அவங்கள சார்ந்திருக்காங்க. சப்கான்ட்ராக்டிங் அவங்கள்ட்ட தான் கொடுப்பாங்க, மொத்தமும் அவங்க செய்கிறதில்ல. ஸோ அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஆர்டர் வரலன்னா இவங்க எப்படி கொடுப்பாங்க? தனியார் துறையை விடுங்க, ரயில்வேல முதலீடு இங்கே வந்த முதலீடை திருப்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து இதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி எக்ஸிக்யூட் பண்ணுற டயத்தில் லேண்டு கிண்டு எல்லாம் கிளியர் ஆகி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. பொதுத்துறை ரயில்வே இதை செய்யுது, நீங்கள் தனியார் துறையை சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் நடக்குது. இங்கே பாருங்க, அரசனுடைய கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதை நிறையா பேர் சொல்கிறாங்க. ரகுராம் ராஜன் சொல்லியிருக்காரு, அரவிந்த் சுப்பிரமணியம் சொல்லியிருக்கிறாரு, எதிர்கட்சிகள் சொல்லுது, தொழில்துறையில் உள்ளவங்க சொல்கிறாங்க, பஜாஜ் சொல்கிறாங்க, காட்ரேஜ் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு நல்ல பேர் உள்ளவங்க தொழில்துறையில். ஸோ ஐடிசி சொன்னிச்சு, இந்த பட்ஜெட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து இப்போ இவர் பூரி வந்து சொல்கிறாரு, சிஐஐ சேர்மன் ஐடிசியோட சிஓ வந்து சொல்கிறாரு, அரசு வந்து முதலீடு செய்யணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், நுகர்வை ஊக்குவிக்கிறதுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக செலவு பண்ணணும், நுகர்வை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு சொல்கிறாங்க. அரசு இதை செலவு பண்ணணுன்ட்டு அவங்கள பண்ணணும். அவங்க வந்து அரசை கை காட்டுறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரம் மோசமாக இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு வந்து அடிப்படையில் இவங்க கொள்கை இதெல்லாம் ஓப்பனாக பேசியிருக்காங்க. அரவிந்த் சுப்பிரமணியம் ரொம்ப வெளிப்படையாக இதை வந்து காமிச்சிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, மற்றவங்களாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் எதுவும் அவங்க வந்து ஒரு அக்கறை எடுத்து அதை மாற்றிக்கிட்ட மாதிரிலாம் தெரியல. இல்லை, இன்னொரு இந்த வாராக்கடன் அப்படிங்கிற என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசெட்டு, இப்போ கடன் வாங்கிட்டு திரும்பி செலுத்தாமல் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ஓடிடுறது, அப்படியே வந்து கட்டாமல் விட்டுறது. இதில் வந்து ஒரு சமீபத்தில் 16 லட்சம் கோடி, அந்த என்பி வந்து 16 லட்சம் கோடியை வந்து அதை நீக்கிட்டாங்க கடையமா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. அது வந்து அந்த கணக்கில் வச்சுருந்தது நீக்கிட்டாங்களா சார்? அது வந்து இல்லைங்க, ரைட் ஆஃப் பண்ணிடுறது. இல்லை, ரைட் ஆஃப்ன்றது ஏற்கனவே சொல்லுவாங்க. வாராக்கடன்னா வந்து அவர் கடன் வாங்கினாரு, திருப்பி செலுத்தலை, ஆனால் அது கணக்கில் இருக்குது, அவர் எப்போ இருந்தாலும் வசூல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன சேஞ்சஸ்? அதை வங்கி அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு அவங்க வந்து கேபிட்டலில் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து ஒதுக்குவாங்க. அதை ஒதுக்கிட்டு வங்கி அதை ப்ராஃபிட்டுக்கு அதை இது பண்ண பிறகு இதை வந்து ரைட் ஆஃப் பண்ணுவாங்க புக்கிலேருந்து. இப்போ புக்கிலேருந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்கிற தொகை வந்து ரைட் ஆஃப் பண்ணியாச்சு. அவங்க நிதியமைச்சர் என்ன சொல்றாங்க? இல்ல, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எப்ப சொல்லுவாங்கன்னா, இல்ல ரைட் ஆஃப்ன்றது வேற இல்ல, அதாங்க அவங்க ஒரு வழக்கம் சொல்லுவாங்க. இல்ல, அதாங்க சொல்றாங்க, நாங்க அதை பின்னாடி வசூல் பண்ணுவோம் பாருங்க, வழக்கமா அதை சொல்லுவாங்க. அது எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? 16 லட்சம் கோடி ரூபாங்கிறது குமுலேட்டட். நீங்க இந்த எத்தனை வருஷம் இத்தனை லட்சம் கோடி ரூபாய் நான் வசூல் பண்ணுன்னு சொல்லுங்க. 11 வருஷமா என்னைக்கா இருந்தாலும் வசூல் பண்ணுவோம். ஆமா, இதாங்க இல்ல, 11 வருஷத்துல என்ன வசூல் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இன்டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் நான் வசூல் பண்ணுவேங்கிறதுக்கும், போன வருஷம் இவ்வளோ பண்ணோம், 14 எவ்வளோ பண்ணோம், 15 எவ்வளோ பண்ணோம், இப்போ இதில் பண்ணோம் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுங்களேன். ஆனால் அந்த 16 லட்சம் கோடின்றது கணக்கில் இருக்கு, என்னைக்காவது வசூல் ரைட் ஆஃப் பண்ணியாச்சுங்க. ரைட் ஆஃப் பண்ணியாச்சுன்னா புக்கில் கிடையாது, அப்புறம் என்ன கணக்கில் இருக்கு? அப்போ அவ்வளோதான். அதுக்கு சப்ஸ்டியூட்டாக அந்த இழப்புக்கு வந்து ப்ராஃபிட்லேருந்து எடுத்தும் போட்டாச்சு. ப்ராஃபிட்டா எந்த ப்ராஃபிட்லேருந்து? பேங்கோட ப்ராஃபிட்லேருந்து. அப்போ கடன் வாங்கினவருக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது. இல்லை, அவரு போயிட்டாருங்க, அவரு போயிட்டாரு. உங்கள் புக்கில் அது வந்து லயபிலிட்டியாக இருக்குது. அதை ஈடுகட்டுறதுக்கு நீங்கள் வந்து ப்ரொவிஷனிங்னு சொல்லுவோம், ப்ரொவிஷன்னு சொல்லுவோம். ப்ரொவிஷன் வந்து ஒவ்வொரு வங்கியும், பொதுத்துறை வங்கியும் வந்து வருடம் வந்து நாங்கள் இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு நாங்கள் வந்து ஒதுக்கீடு செய்கிறோம்னு அர்த்தம். அது மாதிரி ஒதுக்கீடு செய்யும் போது அது ரைட் ஆஃப் ஆகிடுறது. ஸோ அது மாதிரி தான் அந்த இழப்பை வந்து இப்போ அரசை ஈடுகட்டுது. இப்போ வங்கி, அந்தந்த வங்கினா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் ஈடுகட்டுறோன்னு அர்த்தம். அந்த வங்கி யாருடையது? அதில் போட்டிருக்க டெபாசிட்லாம் யாருடையது? அந்த ப்ராஃபிட் வந்து ஷேர் ஹோல்டருக்கு வரணும், ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டாக வரணும். அதில் நீங்களும் நானும் தான் அதை ரைட் ஆஃப் பண்ணுறோம். நம்ம தான் அதுக்கு வந்து பணம் கொடுக்குறோம். அந்த வங்கி வந்து நம்ம பணம், அந்த பணத்தை வச்சு அதை வந்து ரைட் ஆஃப் பண்ணுறாங்க. பதில் சொல்கிறாங்க. நம்ம சொல்லும்போது அரசியலாக அது விமர்சனம் வரப்போ வந்து நாங்கள் ரைட் ஆஃப்னா ரைட் ஆஃப் கிடையாது, நான் வசூல் பண்ணுவேன். சரி, நியாயமான இது. எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல முடியாதா?
ஏதாவது ஒரு வருடத்துக்கு 11 வருடம் ஆச்சு. 11 வருடத்துக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து இந்த இதில் வந்து கொடுத்த கடன். இப்போ அதானிக்கு எவ்வளோ கடன் இப்போ எஸ்பிஐ கொடுத்துருக்குது, எஸ் பேங்க்குக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து யூபிஏ பீரியடில் கொடுத்ததில்ல, இப்போ வந்து கொடுத்தது. இங்கே பாருங்க, இது போன்ற கடன் வாங்கிட்டு திரும்பி செலுத்தாது விஜய் மல்லையா மாதிரியான ஆட்கள் மட்டுமா, இல்ல அதானி அம்பானிலாம் வந்து அவங்க வாங்கின கடனையும் ரைட் ஆஃப் அந்த தொகை சொற்பங்க. இப்போ வந்து மேசிவ். அனில் அம்பானி என்ன ஜெயிலுக்கு போடுங்க இவரு சொல்லுவார், ஆனந்த் சீனிவாசன், கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்து அவர் கடன் வாங்கியிருக்கிறாரு. பொதுத்துறை வங்கிகளில் தான் கடன் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி எஸ் பேங்க்கு இல்லையா, அந்த கோஆப்ரேட்டிவ் மகாராஷ்டிராவில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் நிறைய வங்கிகள் இந்த கடன்லாம் வந்து இவங்க பொதுத்துறை வங்கிகள் மட்டும்தான் பேசுகிறீங்க. அது இல்லாமல் வெளியே நிறையா இருக்குது. ஸோ ப்ரைவேட் பேங்க்கு இப்போ இது மாதிரி கோஆப்ரேட்டிவ் தனியார் வங்கிகளும் அதெல்லாம் சேர்த்தா இன்னும் வந்து அதனோட வால்யூம் மேசிவ். மெஜாரிட்டி வந்து பொதுத்துறை வங்கி. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ப்ரொவிஷனிங்கிற பேரில் வருடம் கொடுத்து அதை ரைட் ஆஃப் பண்ணிட்டு வராங்க. அந்த ரைட் ஆஃப் பண்ணதோட ஒட்டுமொத்த வேல்யூ தான் நீங்கள் சொல்கிறது. வங்கி அந்த ஐபா அவங்களாம் அசோசியேஷன்லாம் வெளியிட்டு இருக்காங்க அந்த நம்பரை 14 லட்சம் கோடி. அது ரைட் ஆஃப் கிடையாது. நான் வந்து வசூல் பண்ணுவேன்னா எத்தனை லட்சம் கோடி ரூபாய் இது வரைக்கும் நீங்கள் வசூல் பண்ணியிருக்கீங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஏதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு 1000 கோடி பண்ணேன், 2000 கோடி பண்ணேன், நீங்கள் வாராக்கடன் சொல்லி டிக்ளேர் பண்ணதில் எவ்வளோ திரும்ப வசூல் பண்ணியிருக்கீங்க? அந்த நம்பரை அவங்க சொல்ல முடியாதா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது எதுவும் பண்ணல. அப்போது நான் ஃப்யூச்சரில் அதை வசூல் பண்ணுவேன்னா இன்டெஃபினிட்டாக அது என்னைக்கு அது நீங்கள் 47 வரைக்கும் அரசில் இருக்க முடியுமா இல்லையா? அது வரைக்கும் அப்போ பண்ணுவாங்கிறீங்களா, இல்லை எப்போ பண்ணுவீங்கிறது? 11 வருடத்தில் ₹1 பண்ணலன்னா அது எப்படி பண்ண முடியும்? நம்ம நிறைய விஷயங்களை கரண்ட்ல இருக்க விஷயங்களை எடுத்து சொல்லிங்க. ரொம்ப நன்றி சார். 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.